இந்த மணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தினேஷ் தான் பக்கா பிளான் பண்ணி எல்லாரையும் ட்விஸ்ட் பண்ணி எல்லாரையும் குழப்பி விட்டுருக்காரு. பல விதமான லாங்குவேஜஸ்ல வந்து ஓட் ஃபார் மாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அது மீம்லயுமே வந்தது. இத்தனை லாங்குவேஜஸ்லயும் மாயாக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? அவங்க லாங்குவேஜ்ல ஒரே மெசேஜை காப்பி பேஸ்ட். அப்ப வந்து இது பிஆர் செட்டிங்ஸ் இல்லாம என்ன? மாயா கிட்ட ஏதோ ஒரு வசியம் இருக்கு. யாரு போனாலும் வசியம் இருக்கு. அவங்க பேச்சுல வந்து மேஜிக் இருக்கு. அதான் மாயா மேஜிக். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் விசஸ் மக்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பிரியாரஞ்சித் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி போச்சு பிக் பாஸ்? நேத்து ஃபுல்லா பார்த்தோம்னா அது மாயா ஹவுஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இன்விசிபிள் அப்படிங்கிற ஒரு கேமை செட் பண்ணி மாயாவோட அட்டகாசத்தை இன்னுமே அதிகரிச்சிருக்காரு பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது அது மாயாதான் இன்விசிபிள். ஆனா வந்து எல்லாருமே வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணாங்க நேத்து. நல்லா இருந்துச்சு பாக்க. பட் அந்த டாஸ்க் படிக்கும் போதே மணி சொல்லிட்டாரு, இது அவங்களுக்கு டார்ச்சர்லடா, நம்மளதான் வச்சு செய்ய போறாங்கன்ற மாதிரி. பட் ஓகே, நல்லாதான் போச்சு. ஒரு கட்டத்துல வந்து எல்லாருக்குமே வந்து மாயா பார்த்து ஒளிய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மாயா வந்து. ஓகே, நல்லா போச்சு நேத்து. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற மாதிரி நேத்து எபிசோட் எதுவுமே இல்ல. அதனால மாயா பாஸ் மாதிரி ஆயிடுச்சு நேத்து வரைக்கும். ஸோ ஓகே, நார்மலா போச்சு. போர், ஆனா கொஞ்சம் போர் தான். மார்னிங்ல இருந்து போர், ஈவினிங் மட்டும் கொஞ்சம் இந்த ஆக்டிவிட்டி கொடுத்ததுனால கொஞ்சம் நல்லா போச்சு. ஓகே, இப்போ பூர்ணிமா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. நம்ம எவிக்ட் ஆகுமா, வெளில எப்படி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இப்போ வாயாவும் பாத்தீங்கன்னா பூர்ணிமாவை இன்னுமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இந்த வார எவிக்ஷன்ல நீ கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா பூர்ணிமாவும் பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் எந்த ஞாபகத்துல வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களாமா பூர்ணிமா? மேபி இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அவங்க மைண்ட் வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம வின்னர் ஆக மாட்டோம் ஒண்ணு. இன்னொன்னு இன்னும் ஒரு 7 days 5 days அப்படிதான் இருக்கு. அண்ட் ஆமா, அப்படிதான் இருக்கு. தென் இங்க இருக்கிறத வந்து அவங்க ஒரு மாதிரி ப்ரெஷரா பாக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க நேத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது இந்த வார்த்தையை வந்து 95 days கழிச்சு சொல்லியிருக்காங்கன்றதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. பூர்ணிமா வந்து சொன்ன வார்த்தை வந்து ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் திஸ் கேம் அப்படின்னாங்க. எனக்கு புரியல. எனக்கு அப்ப இத்தனை நாள் எதுக்காக இருந்தீங்க? இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஃபேஸ காமிச்சீங்க, பயங்கர சண்டை சச்சரவு, ஒரு பயாஸ்டா பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு புள்ளி கேங்ல சேர்ந்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க. அதாவது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஷ்ணுவால ஹர்ட் ஆயிருக்காங்க. அது மட்டுமே தான் வந்து ரீசன். அவங்க இந்த வீக்ல வந்து இப்ப இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். பட் ஒரு டைம்ல வந்து அதுல இருந்து வெளியில வந்து திருப்பியும் ஜாலியா இருக்கிறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மாயாவுமே வந்து அவங்க சோகமா இருந்தா போயிட்டு பேசுறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த 95th day இந்த வேர்டு சொன்னும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இவங்க என்ன இப்ப சொல்றாங்க? இந்த ஃபிட் இல்லன்றதை நாங்க எப்பயோ சொல்லிட்டோமே வெளியில இருந்து. இவங்க வெளியில போயிருக்க வேண்டியவங்க உள்ள இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் மாயாவுமே வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ண மாதிரி இருந்துச்சு. பூர்ணிமாவை வந்து நீ எடுத்துட்டு வெளியில போயிடு, நான் வந்துடுறேன், பின்னாலேயே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. நேத்து நான் சொன்னது எல்லாமே, அதாவது இவங்க பிளான் பண்ணி தான் இதை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் வெளியில போய் கூட நான் பிரிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு, நீ வெளியில போ, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் மாயா பேசிட்டு இருந்தாங்க. பட் பூர்ணிமா வந்து ஒரு கட்டத்துல அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அழுக உண்மையாவும் தெரியுது, பொய்யாவும் தெரியுது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப எல்லாருமே அப்படியே காம் ஆன மாதிரி இருந்தது. அந்த வீடே வந்து இப்போ இந்த ஒரு 1 week நிக்சன் போனதுக்கு அப்புறம் வந்து அப்படியே காம் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா நிக்சன் இருந்திருந்தா வச்சுக்கோங்களேன், இன்னமும் ட்ரிகர் ஆயிட்டே தான் இருக்கும். பட் இப்ப இந்த வீக் வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்க மாதிரி தான் இருக்கு எல்லாருமே. பணப்பெட்டி மேக்சிமம் எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. 2 பேர் இருக்காங்க என் மைண்ட்ல. ஒண்ணு பூர்ணிமா, இல்லன்னா விசித்ரா மேடம். இவங்க 2. ஏன்னா அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசித்ரா மேடமும் ஃபுல்லாவே விசித்ரா மேம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் பரவிட்டு இருக்கு. பட் இப்ப வரைக்கும் லைவ்ல அவங்க போல. எஸ், ஆமா, லைவ்ல இருக்காங்க. ஆமா, லைவ்ல தான் இருக்காங்க. பட் ஈவினிங் மேல எடுக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து மேக்சிமம் முடிஞ்சிரும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைம் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இல்லன்னா வந்து டெட் நானே எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ அதனால யோசிச்சிட்டு இருக்காங்க. இப்ப
பார்த்தோம் அப்படின்னா நம்ம அர்ச்சனாவே கன்ஃபியூஷன் ஆகுற அளவுக்கு தலைய பிச்சுக்கிற அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா நிஜமா பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா வந்துட்டு அவங்க வெளில போற ஐடியா தான் இருக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. இதுல மாயா கூட கொஞ்சம் வம்பிழுக்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. நீ வந்துட்டு விஷ்ணுவுக்கு தான் சப்போர்ட் பண்ற, உனக்கு லவ் இருக்கு அப்படிங்கிற எஸ், மாதிரிலாம். அந்த அந்த வார்த்தையிலயும் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க அவங்க. ஆனா எனக்கு எனக்கு என்னன்னா, நான் வந்து இண்டிவிஜுவலா தான் விளையாட வந்திருக்கேன், நான் கேம் விளையாட வந்திருக்கேன் எல்லாமே சொல்ற பூர்ணிமா ஏன் இந்த ஒரு விஷயத்துல வந்து அஃபெக்ட் ஆகணும் ம். அப்படிங்கறது எனக்கு இல்ல, தோணுது. நிஜமாவே ஒருவேளை அந்த மாதிரி எஃபெக்ட் மேபி ஆனதுனால அவங்களால உள்ள இருக்க முடியல, மன கேர்ள்ஸ்க்கு கஷ்டம். ஒரு ஃபீலிங்ஸ் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை அது இப்ப பிரிஞ்சதுனால அப்படி ஒரு ஃபீல் வருதா அப்படிங்கறதும் தோணல. பட் அந்த ஒரு ஒரு அறிகுறியும் இல்லாம வந்து விஷ்ணு வந்து அவர் பாட்டு கேஷுவலா ரொம்ப இருக்காரு, கேஷுவலா எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்காரு, ஃபன்னா தான் இருந்துட்டு இருக்காரு. So, அவரும் இதுல ஜாலியா பார்க்க பாட்டு போனா, பாட்டு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஃபன்னா தான் பண்ணிட்டு இருக்காரு. விஷ்ணு வந்து ஏதோ கேம் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் பூர்ணிமா கிட்ட பழகிருக்காரு. பட் பூர்ணிமா வந்து அது தெரியாம நிஜமாவே பழகிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு வியூவும் இருக்கு. நிஜமாவே உள்ள என்னதான் நடந்திருக்கும்? இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப வந்து கஷ்டப்படுறாங்க, அஃபெக்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்றாங்க, எல்லாமே ஓகே. பட் அந்த டைம் இருக்குல்ல, இவர் ஏமாத்துறாரு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அடி திருப்பி திருப்பி நீங்க ஏன் போய் பேசுனீங்க? திருப்பி திருப்பி நீங்க போய் பேசுனீங்க, கன்வின்ஸ் ஆனாங்க, 2 பேரும் கன்வின்ஸ் ஆனாங்க, 2 பேரும் திருப்பி பேசினாங்க, திருப்பி 2 பேரும் சண்டை போட்டாங்க, திருப்பி கன்வின்ஸ் ஆனாங்க, திருப்பி பேசினாங்க. இது வந்து ரிப்பீட்டா வந்து நடந்துட்டே இருந்தது. ஒரு மாசமா நடந்துட்டு தான் இருந்துச்சு. பட் இப்ப அதுக்கு ஒரு வந்து அவங்க விஷ்ணு அவங்க ஃபேமிலி வந்து ஒரு எண்ட் கார்டு போட்டதுக்கு அப்புறமா, அப்பவும் அன்னைக்கு ஈவினிங் பேசினாரு, எல்லார்கிட்டயும் சாரி கேட்டாரு, எல்லாமே ஓகே. பட் அதுக்கப்புறமாவும் அவர் வந்து என்ன சொல்றது, இது ஒதுங்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் வந்து பிளே பண்ணாரு. அண்ட் பூர்ணிமாவுமே வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ்ல இருந்திருந்தா அவரை வந்து மூளை இல்லாதவரு, முட்டாள், ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ், இல்ல ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ், இது எல்லாமே ஏன் அவங்க சொல்லணும்? அப்ப நீங்களும் அவர் கேம்காக யூஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் நாங்க நினைக்க முடியும். பட் இப்ப நடக்கிறதெல்லாம் நம்ம பாக்கும்போது அப்படி தோண மாட்டேங்குது, அவங்க கேம்காக யூஸ் பண்ண மாதிரி தெரிய மாட்டேங்குது. அது இப்பதான் தெரியல. ஆனா கேம்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா, கேம்ல வந்து மாயாவோட பேச்ச கேட்டுதான் அவங்க எல்லாமே பண்ணாங்க. விஷ்ணு அட்டாக் பண்ணதா இருந்தாலும் சரி, பேசுறதா இருந்தாலும் சரி. சரி, நான் என்ன கேக்குறேன், இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அவர் ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஏன் வந்து அந்த முயல் கொடுக்கும்போது காரி துப்பி கொடுத்தீங்க? அது ஒரு கோவங்க, எமோஷனல். அவங்க கோவமா இருக்கட்டும், எமோஷனல். அதுதான் கேம். அந்த கோவத்தை காமிச்சாங்க தெரியுமா, அது கேம், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து என்ன ஏமாத்திட்டாரு, நான் முட்டாளா இருந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. நேத்து கூட நீ முட்டாளா இருந்ததுக்கு நீ மட்டுமே தான் காரணம். நேத்து முதல் நாள் கூட சொல்லியிருந்தாங்க, அவங்க யூஸ் பண்ண சொல்லி நானே போய் அவங்க முன்னாடி நின்றுருக்கேன், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அதிகமா அப்ப யார் மேல தப்பு? உங்க மேலதான் தப்பு. நீங்க கரெக்டா இல்லன்றது உங்க மேலதான் தப்பு. அதுக்கு வந்து விஷ்ணு சரி அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. விஷ்ணு வந்து அப்ப பண்ணது எல்லாமே தப்புதான். பட் அது அவரு சொல்றது பார்த்தா, நான் கேம்காக பண்ணேன், நான் கேம்காக பண்ணேன். இவங்களோட இந்த சீசன் முழுக்கவே எது பண்ணிட்டு நம்ம கேள்வி கேட்கிறோம்னா, நான் கேம்காக பண்ணேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படிங்கிறாங்க. அது வந்து சார் தான் வந்து அது கிளியர் பண்ணணும். இதுக்கப்புறம் கிளியர் பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்ல. முக்காவாசி முடிச்சாச்சு. 99% இன்னும் 1% நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் தான் கேமே. சோ இதுக்கப்புறம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு அவங்க இங்க இருக்கிறதுக்கு பெஸ்ட் அவங்க வீட்டுக்கு போயிடலாம், பணத்தோட போயிடலாம். ஆமா. ஓகே, நம்ம ரொம்ப நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், விஜய் வந்து தெரிய மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஃப்ரேம்ல நல்லாவே தெரிய வச்சிருந்தாங்க. நேத்து எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா, விம் ஒன் வாஸ் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கொடுத்திருந்தாரு விஷ்ணு. அண்ட் விஜய் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு. செம்ம டான்ஸ். ஆமா, விஜய் வந்து இது வந்து டெய்லியே வந்து சும்மா ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு பேராவோ இல்ல சிங்கிளாவோ பண்ணிருக்கலாம். ஒரு நாள் சொல்லி கொடுக்குற மாதிரி, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி வச்சிருந்திருக்கலாம். பட் ஓகே, நேத்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் பாடின 2 பேருமே நல்லா பாடினாங்க. நல்ல வாய்ஸ் அவங்க 2 பேருக்கும், மாயா அண்ட் அர்ச்சனாக்கு. ஆமா, நல்லா பாடினாங்க. பட் என்னன்னா அந்த ஃபீலிங் எல்லாம் நல்லா வந்துச்சு விஜய்க்கு. அது ரெகுலரா பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆமா, டாஸ்க்லயும் நல்லா பேசியிருந்தாரு. எல்லாரையும் வந்து தப்பு பண்ணா தப்புன்ட்டு ஒத்துக்க, அதாவது மாயா கேங் பண்ணா அவருக்கு தப்பே கிடையாது, அது அடுத்தவங்க பண்ணா தப்பு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தாரு விஜய். இப்பவும் அப்படிதான் இருக்காரு. மேபி இதுல எனக்கு இன்னொரு டவுட், இப்போ வந்துட்டு நம்ம யார் வந்து ஃபைனலுக்கு 5 பேர் போவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இப்போ மாயா வந்து பணப்பேட்டி எடுப்பாங்களா, விஜய் எடுப்பாங்களா, இப்படிலாம் ஒரு டாக் நம்மளும் பேசியிருக்கோம். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா மாயாவுக்கு ஒரு கேம் கொடுத்திருக்காங்க, விஜய் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியும் பண்ணிருக்காங்க. சோ இன்டைரக்டா பிக் பாஸே கொடுக்குறாரா, நீங்க வந்து போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதனா செய்திகள் உள்ள போதா? அப்படி எனக்கு தெரியல. அது விஜயா நார்மலா அவரா ஆடுறாரு.
நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இது சும்மா பாடினாங்க மாயா வந்து. அப்ப பாடிட்டு இருக்கும்போது விஜய் சும்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அப்புறம் நிறைய அதை விஷயங்கள் பிராக்டிஸ் நமக்கு பண்ணி லைவ்லயும் பண்ணதுனால கட் ஆகுது. அது எல்லாமே லைவ்னா வந்து நமக்கு 24/7 போட்டுருக்காங்களே ஆக்சுவலா எபிசோட்ல பண்ணது 2வது முறை அவர் ஆடினது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி வந்து அவர் வந்து தனியா மாயா பாடும்போது அவர் ஆடினாரு. அது இல்லாம தனியா மாயா அர்ச்சனா பாட வச்சு தனியா ஆடினாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸா பண்றேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணது. அந்த கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணது மட்டும் தான் வந்து இதுல எபிசோட்ல வந்துச்சு. லைவ்ல வந்து நார்மலா போச்சு. நேத்து லைவுமே ரொம்ப போர் அடிச்சுது. ஆமா. ரொம்ப போரா போச்சு. எபிசோட்குள்ளேயே எடிட்டர்ஸ்க்கு ஒரு வேலை இல்லாம பாவம் ஏதோ புடிச்சு தூங்கி தூங்கி பாவங்க அந்த நாய்க்கு வந்து குலைச்சு தொண்டையெல்லாம் வலிச்சிருக்கும் போல இருக்கு. அத்தனை வாட்டி குலைக்குது அந்த நாய். கண்டுக்கவே மாட்டேங்க. இப்படி தூங்குறாங்க. அவங்க வந்து என்னன்னா தொடர்ச்சியா போடல அந்த சவுண்ட. அப்படி கண்ணு மூடும்போது பௌ அவ்வளவுதான். அவங்க கண்ணு முடிச்சதான் அது நின்னுடுது. அந்த மாதிரி சும்மா ஒரு 5-6 வாட்டி பண்ணாங்க. அண்ட் தினேஷ்க்கு வந்து விளையாடும் போது கால் ஏதோ லைட்டா ஸ்லிப் ஆயிட்டு கொஞ்சம் அவரும் இன்ஜுரி ஆயிருக்கு அவருக்கு. ரொம்ப ஸ்லோவா இருக்கு கேம். அதுலதாங்க அது காமெடியான விஷயம். இல்ல ஃபாஸ்ட் ஆனவங்க எல்லாம் முடிச்சிட்டாரு. முடிச்சு ஃப்ரண்ட்ல இப்படி கால் எடுத்து வைக்கும்போது அவருக்கு மசில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, புடிச்சிக்கிச்சு போல. அதுக்கப்புறம் மெடிக்கல் ரூம் போட்டு பேண்ட் எல்லாம் போட்டாங்க. விசித்ரா மேம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அவங்க மட்டும் தான் எழுந்து வரல, மத்த எல்லாருமே வந்து சொல்லிட்டு வந்தாரு. நான் வந்து இளைய தலைமுறைக்கு வந்துட்டு வழி விட்டுறேன் அப்படின்னு அவங்க சொன்ன டயலாக் சொல்லிட்டு வந்தாரு. சோ அதனால அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஓகே ஓகே கால் ட்ராக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் ஃபன்னா தான் போச்சு. ஆனா இந்த மணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தினேஷ் தான் பக்கா பிளான் பண்ணி எல்லாரையும் ட்விஸ்ட் பண்ணி எல்லாரையும் குழப்பி விட்டுருக்காரு. நிறைய குழப்பி விட்டுருக்காரு. ஆக்சுவலா நான் அது எப்படி சொல்றதுன்னா, நான் நினைச்சேன் யாராவது ஒருத்தரை டார்கெட் பண்ணி இவர் பேசுவாரு அப்படின்ற மாதிரி. ஆனா எல்லாரையுமே குழப்பி விட்டுருக்காரு. அந்த குழப்பத்துக்கான ஒரு உதாரணமா நின்னது அர்ச்சனா. ஐயோ நேத்து நைட்டு வந்து 10 மணிக்கு நின்னவங்க 11:30 மணி வரைக்கும் இப்படியே லைவ்ல பாக்குறதுக்கு ஐயோ எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஆனா ரொம்ப லைட் ஆஃப் பண்ணி 11 மணிக்கு மேலேயே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க. திருப்பி மேக்கப் ரூம் போனாங்க, யோசிச்சாங்க. அப்ப ஜர்க்கின் போட்டு வந்து திருப்பி உட்காந்தாங்க, திருப்பி யோசிச்சாங்க. நான் நிஜமாவே நினைச்சேன் மிட் நைட் எடுத்துட்டு போயிடுவாங்க போல இருக்கு இவங்க, ஐயோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா மார்னிங் வரைக்கும் எடுக்கல. இது வரல எடுக்கல போயிட்டு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி விட்டாரு தினேஷ். எல்லா கிரெடிட்டும் வந்து தினேஷ். ஆமா, அந்த எல்லாருமே யோசிக்கிறாங்க தினேஷ் பேசுறத வச்சு. ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ எடுத்துடலாமோ. ஏன்னா அவர் சொல்லும் போது சார் வந்து சார் அவரு கரெக்டா பாராட்டுறாரு, கிளாப் எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி தாட்ல எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருவேளை நம்ம வெளியில இப்படி தெரிஞ்சிருப்போமோ, பேசாம வந்த காசு வரைக்கும் எடுத்துட்டு போயிடலாமோன்ற அளவுக்கு எல்லாம் மணி இவங்க அர்ச்சனா எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எஸ், மணியும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் குறைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் அவருக்கு வந்துச்சு. எடுத்துலாமா இல்ல கூடுமா குறையுமா அப்படிங்கிற எல்லாருக்குள்ளயுமே இந்த ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. அப்படி நம்ம ப்ரோமோ பார்த்தோம் அப்படின்னா ப்ரோமோல ஒரு விஷயம் பிக் பாஸே சொல்லியிருக்காரு. பிஆர்ஓ வந்து செட் பண்ணிட்டு வந்தது யாரெல்லாம் வெளியில வந்து பிஆர்ஓ செட் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அது என்னன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வரைக்கும் பேசுறேன். மத்தவங்க எல்லாம் செட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல முக்காவாசி பேர் வந்து செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அது இல்லைன்னு அவங்க மறுக்கவே முடியாது. ஏன்னா வெளியில கிளியரா தெரிஞ்சிருது. அதாவது தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒரு பல விதமான லாங்குவேஜஸ்ல வந்து ஓட் ஃபார் மாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அது மீம்லயுமே வந்தது. இத்தனை லாங்குவேஜஸ்லயும் மாயாக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? அப்ப வந்து மாயா அந்த அளவுக்கு ரீச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரே மெசேஜ் தான், காப்பி பேஸ்ட். எல்லாரும் அவங்க லாங்குவேஜ்ல ஒரே மெசேஜ காப்பி பேஸ்ட். அப்ப வந்து இது பிஆர் செட்டிங்ஸ் இல்லாம என்ன? அவங்க ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மாயாக்கு பிஆர்னா கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய ஓன் இதுல வந்து அவங்க வின் பண்றாங்க, அவங்க இருக்காங்க, அவங்க வந்து இதெல்லாம் கிடையாது அப்படின்னா அப்ப மாயாக்கு இதை யார் பண்றாங்க? எஸ், மாயாவும் சொல்றாங்க எங்க அக்கா கிட்ட நான் பண்ண சொன்னேன், ஆனா உனக்கு பிஆர்ஓ தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்களே வாயும் கொடுத்தாங்க. சோ அப்படி பார்க்க போனா வெளியில ஏதோ ஒண்ணு நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியுது. இந்த மாதிரி எல்லாருமே வந்து செட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. மேக்சிமம் பீப்புள்ஸ் செட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஏன்னா ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனைனால இத்தனை சீசன்ல இந்த பிஆர் வந்து போன வருஷமும் இந்த வருஷமும் தான் நான் கேள்வியே படுறேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஆமா, சீசன் 5 வரைக்கும் எனக்கு பிஆர்னா என்னன்னே தெரியாது. சீசன் 6 அண்ட் சீசன் 7ல தான் இவ்ளோ பேசுறாங்க பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்க யாரெல்லாம் உள்ள பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் மாயா. எனக்கு பூர்ணிமா டவுட் தான். ஏன்னா அவங்க வந்து டிஜிட்டல் ஃபீல்ட்ல தான் இருந்தாங்க. சோ அவங்களுக்கு அதுக்கான அதுவும் அவங்க இன்னைக்கு பேசினாங்க லைவ்ல.
இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். நான் பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். சோ நான் அதெல்லாம் பண்ணாம தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க மாயா கிட்ட மேக்கப் ரூம்ல. அப்போ எனக்கு என்ன பெட்ரூம்ல அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ பூர்ணிமா வந்து இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னா அவங்க செட் பண்ணிருப்பாங்களான்றது எனக்கு ஒரு டவுட். ஓகே. அண்ட் மத்தபடி வந்து எனக்கு மாயா அப்புறம் வந்து விஜய்க்கு வந்து அர்ச்சனா ஃபேன்ஸே விஜய் ஏத்தி விட்டுறாங்க. அதனால பிரச்சனையே இல்ல. அவருக்கு பிஆர் ஆமா ஆமா அவங்களே பாத்துக்கிறாங்க. அர்ச்சனாக்கு வந்து பிஆர் இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. பட் அவங்களுக்கு ஃபேன் பேஜ் நிறைய இருக்கு. நிறைய ஃபேன் பேஜ் இருக்கு. இதுக்கு முன்னாலே நிறைய ஃபேன் பேஜ். அதாவது அவங்க சீரியல் கலர்ஸ்ல சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பத்துல இருந்தே அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன் பேஜஸ் இருக்கு. சோ அதனால அந்த ஃபேன்ஸா இருக்கட்டும், இப்ப பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறமா நடந்த விஷயங்களை வச்சு ஃபேன் பேஜ் வந்திருக்கும். அந்த ஃபேன் பேஜா இருக்கட்டும், மேபி அவங்க பிஆர் கூட செட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியல. ஆனா உள்ள நடக்கிறதெல்லாம் பார்த்தா செட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அர்ச்சனா, மாயா, அப்புறம் வந்து விஜய் வாய்ப்பு கம்மி தான். அப்புறம் தினேஷ் இவங்க எல்லாருமே வந்து விஷ்ணு விஷ்ணுலாம் அவ்வளோ எனக்கு தெரியல. பட் இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு தோணுது. இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இவங்க எல்லாமே செட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே. இப்ப அர்ச்சனா வந்து எத்தனை பேர் சொல்லுவாங்க, உள்ள இருக்க எத்தனை பேர் சொல்லுவாங்க நீங்க பிஆர் செட் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கீங்க? இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. யாரு உங்கள்ட்ட பேசினாலுமே கூட உள்ள ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் வெளில பேசிட்டு இருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம விசித்ரா மேம் வந்துட்டு அர்ச்சனா கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காங்க. சம்திங் டாக் போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அழுதிங்க, இது பண்ணீங்க, ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணீங்க. இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கீங்க, இடையில மாறுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் இது உங்களுக்கு அப்பவே தெரியல நான் அழுகும் போதெல்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போ இவங்க கேக்குறாங்க. அர்ச்சனா கேட்டுட்டு இருக்காங்க உள்ள. ஆக்சுவலி உள்ள என்ன நடந்துட்டு இருந்துச்சு? இல்ல நானுமே ப்ரமோ தான் பார்த்தேன். என்ன முழுசா நடந்தது நான் மார்னிங் நான் சரியா பாக்கல. என்னன்னா விசித்ரா மேடம் வந்து இந்த ப்ரமோல சொல்றத வரைக்கும் நான் சொல்றேன். அவங்க வந்து சொல்றாங்க, நீ முதல்ல பாசிட்டிவா இருந்த, அப்புறம் நடுவுல வந்து நெகட்டிவா மாறின, அப்புறம் திருப்பியும் பாசிட்டிவா மாறின அப்படின்னும் போது அர்ச்சனாக்கு என்ன ஃபீல்னா இவங்க வாயில இருந்து இது வரும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல. சோ எபிசோட் பார்த்தாதான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும். என்னோட கணிப்பு என்னன்னா லைவ்ல வந்து கொஞ்சம் தான் பார்த்தேன். இந்த சண்டே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பாத்திருக்கேன் போல இருக்கு. அப்ப வந்து அவங்க வந்து மாயா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா, இவ வந்து இவளுக்கு ஒண்ணுனா நம்ம போய் நிக்கணும்னு நினைப்பா அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் மாயாவும் வந்து நல்லா ட்ரிகர் பண்ணாங்க இன்னைக்கு. விசித்ரா மேடம் வந்து அர்ச்சனாக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்து லாஸ்டா அர்ச்சனா சொல்லிட்டு போன வார்த்தை என்ன சொல்லிட்டு போனாங்க, அந்த பெட்ரூம்ல இருந்து எழுந்து வெளியில போனாங்க. அப்பதான் நான் டிவி ஆன் பண்ணேன். அப்ப வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, 100 நாள்லாம் இந்த வீட்டுல நடிக்க முடியாது மேடம் நீங்க சொல்ற மாதிரி. 100 நாள் நடிக்கிற அளவுக்கு யாரும் இங்க பெரிய நடிகர்கள் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு போயிட்டாங்க. விசித்ராமே 100 நாள் நடிக்க முடியாம தான் இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. தெரியல. அப்போ இவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவங்களா பேச்சுவார்த்தையை கலப்புறாங்க. மாயா அண்ட் பூர்ணிமா. அப்ப வந்து அவங்க இந்த இடத்துல இவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படின்றாங்க மாயா. இப்ப பூர்ணிமா வந்து அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே தப்பு, ஆனா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அப்படின்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நான் இப்ப வில்லியா தெரிஞ்சிருப்பேன்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க விசித்ரா மேடம். அப்ப பூர்ணிமா சொல்றாங்க, நீங்க பக்கா சீரியல் மாமியார் மாதிரி அந்த ரியாக்ஷன்ஸ்ல நீங்க தோத்துடுறீங்க மேடம், ஆனா உங்க பாயிண்ட் எல்லாமே கரெக்ட், தோத்துருவீங்க. ஆனா அர்ச்சனா வந்து அவங்க கிட்ட பாயிண்டே கிடையாது, அவங்க பேசுறது எல்லாமே போய், ஆனா அவங்க எவ்வளவு அழகா சொல்லிட்டு போனாங்க பாத்தீங்களா. இதுதான் வந்து சென்டிமெண்டா வந்து அவங்க இது பண்றது மேடம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப அந்த இடத்துல அந்த பேச்சே தேவையில்லை, அந்த பொண்ணு எழுந்து போயிருச்சு, அதோட விட்டுருக்கலாமே, நீங்க ஏன் ட்ரிகர் பண்ணணும்? அப்பதானே அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வெளில போறதுக்கு. இதுதான் வந்து இந்த கேம் தான் வந்து எனக்கு பூர்ணிமா மாயாவை பிடிக்காமே பண்றதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா நேத்து தான் நான் சொன்னேன், அவங்க ஃபன் ஃபேக்டர் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலா இன்னைக்கு மார்னிங் பழைய மாயாவை பார்த்த மாதிரி இருந்தது. அவங்க பேசுறது எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. அது டெலிகாஸ்ட் பண்றாங்களான்னு என்னன்னு தெரியல எபிசோட்ல. பட் அவங்களா கிளப்பி விட்டாங்க அந்த விஷயத்த. அவங்க அமைதியா இருந்தாங்க, இவங்கள கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து 2 பேரும் குசு குசுன்னு பேசும்போது என்னடி என்ன விட்டு குசு குசுன்னு பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு மார்னிங் வந்து விசித்ரா மேடம் ஆக்டிவிட்டியில பண்ண அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கலாம் அர்ச்சனாக்கு. சோ இவங்க 2 பேரும் பேசிட்டு அவங்க எழுந்து போன உடனே இவங்க அதை யூஸ் பண்ணி இவங்கள பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இருக்கலாம் விசித்ரா மேடம். எனக்கு விசித்ரா மேடம் கிட்ட என்ன ஒரு கொஸ்டின்னா, நீ ஆரம்பத்துல இருந்த அர்ச்சனா வந்து நடுவுல நெகட்டிவா மாறின, இப்ப திரும்பி பாசிட்டிவா மாறி இருக்க அப்படின்னும் போது ஏன் நான் வந்து நெகட்டிவா தான் இருக்கணுமான்னு அர்ச்சனா கேக்குறாங்க. ஐ மீன் சண்டை தான் போடணுமா அப்படின்னு. ஏன் ஆமா நீ சண்டை தானே போட்டுட்டு இருந்தா இப்ப ஏன் அமைதியா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, மாயா ஸ்டார்டிங்ல ரொம்ப அரகண்டா இருந்தாங்க, ரொம்ப ஒஸ்டா இருந்தாங்க.
அப்புறம் அமைதியானாங்க, அப்புறம் திருப்பியும் சண்டை போட்டாங்க உங்ககிட்ட, திருப்பி அமைதியானாங்க. அப்ப ஏன் நீங்க அவங்கள கேட்கல? ஏன் மாயாவை கேட்கல? மாயாக்கு ஒரு 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 ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்கல்ல. டாட்டர் என்னோட பொண்ணு, எனக்கு செல்லம், என் பட்டுன்ற மாதிரி விசித்ரா வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கல்ல. அதே ஸ்பேஸ் தானே அர்ச்சனாக்கும். இப்ப அர்ச்சனாவையும் நீங்க வந்து சாஃப்ட் கார்னர், எனக்கு அவன் மேல என்னதான் சண்டை போட்டாலும் அர்ச்சனா மேல எனக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குன்றீங்க. 2 பேருமே ஒரே விஷயத்தை தான் பண்ணிருக்காங்க. அதாவது இவங்களாவது வந்து திருப்பி சாரி கேட்டாங்க, விசித்ரா மேடம் கிட்ட வந்து சாரி மேம் நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க. ஆனா இங்க அது கூட நடக்கலையே. அப்ப நீங்க ஏன் வந்து மாயாக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்றீங்க? மாயா உங்களை தப்பாவே பேசினாலும், மாயா உங்களை பின்னால பேசினாலும், மாயா உங்களை திட்டினாலும் மாயா வந்து உங்களுக்கு செல்லமா தெரியுறாங்களே, அது ஏன்னு நான் கேக்குறேன். மாயா கிட்ட ஏதோ ஒரு காந்த சக்தி வசியம் இருக்கு, யாரு போனாலும் வசியம் இருக்கு, வசியம் இருக்கு. அவங்க பேச்சுல வந்து ஒரு என்ன சொல்றது, எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு மேஜிக் இருக்கு. அதான் மாயா மேஜிக். ஆமா, மாயா மேஜிக். சோ அதனால வந்து அவங்க வந்து அப்படி சப்போர்ட். எனக்கு என்னன்னா கேக்குறதா 2 பேரையும் சொல்லுங்க, இல்லன்னா சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா யாருமே அந்த வீட்டுல ஒழுங்குலாம் கிடையாது, அர்ச்சனா உட்பட யாருமே ஒழுங்குலாம் கிடையாது. ஏன்னா அர்ச்சனா சில விஷயங்கள்ல லேசியா இருப்பாங்க, தேவையில்லாத கத்துவாங்க, கோவப்படுவாங்க. அவங்க மட்டும் தான் இண்டிவிஜுவல் கேம் ஆடுற மாதிரி உள்ள தோடுது. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கேங் செட் பண்ணிட்டாங்க. மணியும் கூட தனியா பண்ணிட்டு இருந்தவரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு கூடயே தான் சுத்திட்டு இருக்காரு. அதுல கொஞ்சம் அப்பப்ப ஆனா மணியாவது பரவாயில்லங்க. மணி ஏதோ ஒரு இடத்துல இப்ப கவுண்டர் போட்டு அப்படி கம்முன்னு போயிடுறாரு. ஆனா மணி கிளியரா சொல்றாரு, மாயா வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் காட்டாம அவ கேம் மட்டும் விளையாடிருந்தா அவ தான் டைட்டில் வின்னர். அந்த அளவுக்கு வந்து அவ வந்து பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, காமெடி சென்ஸ்லயும் சரி, இப்போ எல்லாத்துலயுமே வந்து சூப்பரா பண்ணிட்டு இருந்தா மாயா. இந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்து அவளை விட்டு போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு, நானுமே அதை தான் ஃபீல் பண்ணேன். நெகட்டிவிட்டி போயிடுச்சுன்னா எல்லாருமே தனியா தெரிவாங்க. இப்ப என்ன கேட்பாங்க, நீங்க மாயாக்கு பிஆர் அப்படிங்கிற மாதிரி. நான் பிஆரா யாருக்குமே இல்ல. ஆனா ஒருத்தவங்க பண்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே கேம் வைஸா பாருங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒருத்தவங்க கேம்ல வந்து இப்போ என்ன, பிரதீப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை பண்ணி மெயினா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது பிரதீப் கிட்ட. ஆனா பிரதீப்ப வெளியில துரத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக, அவன் இருந்தா நம்மளால வின் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவன் மேல பழிய போட்டு வெளியில அமிச்சாங்க. சோ கேங்கா பழிய போட்டாங்க. அதாவது லேடிஸ் விஷயத்தை எடுத்துட்டு வந்தா ஈஸியா வெளியில அனுப்பலான்ற மாதிரி. அதே மாதிரி அவர் வெளியில அமிச்சாச்சு பிரதீப்ப. ஆனா இன்னைக்கு அவர் டாப்ல தான் இருக்காரு. அத உள்ள இருக்க அவங்களுக்கு தெரியாது. அவங்க முன்னாடித்து கூட சொல்லிட்டு இருந்தாங்க, மாயா அர்ச்சனா கிட்ட நினைக்கிறேன், அர்ச்சனா கிட்டயா விஜய் கிட்டயா தெரியல, நான் வெளியில போயிட்டு 2 வீக்ஸ் கழிச்சு நான் பிரதீப்ப மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. 2 வீக்ஸ் கழிச்சு அவங்க போய் பாக்குறாங்கன்னா. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தரை உள்ள வச்சு நீ அவர் கூட போட்டி போடணும். அப்பதான் நீ ஒரு கண்டஸ்டன்ட். ஒருத்தரை வந்து பழி போட்டு வெளியில அமிச்சிட்டு நீ ஒரு கேம் ஆடுறனா அது கேமே கிடையாது. நீ வந்து சீசன் ஃபுல்லாவே அதை தான் பண்ணிட்டு இருந்த. அது ரொம்ப வந்து ஒரு ஒஸ்டான விஷயம் மாயா கிட்ட. மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. இவங்க மூலியமா அந்த கேங் ஃபார்ம் ஆகி நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அழகா ஒருத்தரா கைன்னு போனாங்க. நான் சொன்னனா இல்லையா, எல்லாரையும் அமுச்சு விட்டு டாப் 5ல இவங்க 2 பேர் வரணும்னு நினைப்பாங்கன்னு. இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? இவங்க 2 பேர் தான் இருக்காங்க அவங்க கேங்ல. நடுவுல வந்து சேர்ந்தார் விஜய். அவரு நியூட்ரலா இப்படின்னு இருக்கிறதுனால அவர் தப்பிச்சிட்டு வராரு. மேபி இந்த வீக் அவர் கிளம்பினாலும் கிளம்பிடுவாரு. அதுவும் சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் செகண்ட் டைம் வந்து மாயா ரெட் கார்டு எடுக்க போறதா ஒரு மீம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? அதுவும் விஷ்ணுக்கு ஆப்போசிட்டா. இப்ப ரெட் கார்டு எடுத்து என்ன பண்ண போறாங்க? அவர் ஃபினாலேவே போயிட்டாரு. பூர்ணிமாவுக்கு வந்து இது பண்ணுவாங்க அதுக்காக. பூர்ணிமாவே இந்த வீக் இருக்கணுமே. பூர்ணிமா இருக்கணும்ல. ஒண்ணு பணப்பெட்டி எடுப்பாங்க, பூர்ணிமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு பணப்பெட்டி எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு இந்த வீக் அவங்க தான் லீஸ்ட்ல இருக்காங்க அன்அபிஷியல். இத்தனை வீக் காப்பாத்துறாங்க. அபிஷியல் நம்ம எதை நம்ம இது பண்ணாலும் நம்மளோட ஓட் அங்க கன்சிடர் பண்றாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த வீக் போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கான வீக், நம்ம யாரு வின்னரா சூஸ் பண்றோமோ அவங்களுக்கான வீக். சோ இந்த வீக் மட்டும் தான் எலிமினேட் ஆகி போறாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த வீக் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 பேர்ல வந்து மாயாவை காப்பாத்தணும்னு நினைச்சாங்கன்னா விசித்ரா மேடம் வெளில அனுப்பணும். விசித்ரா மேடம் காப்பாத்தணும்னு நினைச்சா மாயா வெளில அனுப்பணும். யாரோ ஒருத்தர் அந்த கேங்ல இருந்து போதான் போறாங்க. சோ வந்து விஜய், நம்ம பூர்ணிமா, மாயா, விசித்ரா, இவங்க 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. இவங்க 4 பேர்ல 3 பேர் போயிடுவாங்க கன்ஃபார்மா. அப்ப மாயா கண்டிப்பா போக மாட்டாங்க.
அது தெரியலங்க. அது வந்து சேனல் தான் கேட்கணும். மாயா இல்லைன்னா உள்ள இதே கிடையாது. அதுதானே பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு பாருங்க. ஆமா. ஏன்னா அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்க மாட்டேங்குது, ஒரு ஃபைட் இருக்க மாட்டேங்குது, எதுவுமே இருக்க மாட்டேங்குது. எல்லாருமே ஆமா. நிஜமாவே தூங்கிடுறாங்க. சோ அவங்க உள்ளே இருக்கட்டும். அவங்க அது என்ன நமக்கு பண்ணாலும் ப்ராப்ளம் இல்ல. சேனல் வச்சுக்கிறாங்கன்னா நம்ம என்ன பேச முடியும்? ம். ஒண்ணுமே பேச முடியாது. அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்னா நம்ம பண்றது எல்லாமே கரெக்ட்ன்னு தோணும். அது ஆமா. மேல மேல பண்ணணும்னு தோணும். கொஞ்ச நாள் ஆஃப் ஆயிருந்த மாயா நேத்து தான் பெருமையா பேசினேன். இன்னைக்கு வந்து மானத்தை வாங்குற மாதிரி பண்ணாங்கல்ல. ச்சே. அது வந்து நான் பெருமையா டிசப்பாயிண்ட். பேசின மீன்ஸ் எனக்கு அந்த ஃபேக்டர் புடிச்சது, ஃபன் ஃபேக்ட் புடிச்சிருந்தது. உங்களுக்கு அத மட்டும் நான் இல்லங்க. சொன்னேன். எல்லாருக்குமே அவங்களோட ஃபன் name பண்ணும்போது எல்லாம் நல்லா இருக்காங்க மாயா. அப்படியே இருக்கணும் அப்படின்றத தான் நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு காலையில அந்த நெகட்டிவ் ஃபேஸ் திருப்பி வந்து விசித்ரா மேடம் ட்விஸ்ட் பண்ணி மறுபடியும் அர்ச்சனாக்கு எதிரா திருப்பி அது பேசினா அர்ச்சனா வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க. அப்ப நான் வந்து ரியலா உங்ககிட்ட சாரி கேட்டது, நீங்க விடுடா நான் இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசுறீங்கன்னா அப்ப என்ன மேடம் அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் தான் அது. பூர்ணிமாவும் ஒரு இடத்துல ஒரு பாத்தீங்க விஷயத்த அப்படின்னா சாரி கேட்டுட்டா விட்டுருவேன்னு சொன்னாங்க விசித்ரா மேடம். ம். அதை ஏன் திருப்பி எடுத்துட்டு வந்து வைக்கணும்? திருப்பி அது எடுத்துட்டு வந்து முன்னாடி என்ன நீ சொன்னாங்க. அப்படிலாம் பேசுனியே அப்ப அது நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மார்னிங்கே அதெல்லாம் பேசணும். அதுக்கு ட்விஸ்ட் பண்ற மாதிரி விடுங்க மேம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல மேம் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். சரி ஓகே மாயா வந்து திருந்திட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க சொன்னதே வேற. நீங்க பேசுற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் மேடம். ஆனா அவங்க எப்படி பண்ணிட்டு போனாங்க பாத்தீங்களா? அப்படின்ற மாதிரினா அப்ப நீ என்ன என்ன சொல்ல வர? அது வந்து பழைய மாயா தான். மாயா மாறவே இல்ல. மாயா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி திரும்ப போவாங்க. ஆமா. ஓகே. இப்ப மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பணப்பெட்டிய யார் எடுக்க போறா அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய ஒரு தலைவலியாவே இருக்கு. தலைவலின்னு சொல்ல முடியாது. ஒரு கியூரியாசிட்டி அப்படி ஆமா. சொல்லலாம். சோ அவங்க நினைச்ச மாதிரி வந்து 2 டிஜிட் வந்துச்சு. வந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்க எடுப்பாங்கன்ட்டு 10 கூட நினைக்கிறேன். ரவுண்ட் பண்ணாங்க. நான் 10 வந்தா எடுத்துருவோம்ப்பா, 10 வந்தா ஆமா. எடுத்துருவோம்ப்பா அப்படிங்கிற மாரி. பட் பட் இப்ப பூர்ணிமா 12 இன்னமும் யோசிச்சிட்டே தான் இருக்காங்க. ம். நான் எடுத்துட்டுமா வேணாவா எடுத்துட்டுமா வேணாவா. ஆனா நான் நினைக்கிறேன் சைலண்டா அந்த விசித்ரா மேடம் தூக்கிட்டு போவாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் எல்லாருமே மீம்ஸ் அததான் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு. இருக்காங்க. மீம்ஸ் வந்திருக்கு. சோ விசித்ரா மேடம் விக்ரமோட தூக்கிட்டு ஃபேஸ் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, 12 வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ அவங்களும் கிரிமினல் வேலை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் உள்ள இருக்கு. ஏன்னா இவ்ளோ டேஸ் வந்திருக்காங்க. நேத்து வேற நான் வந்து இளைய தலைமுறைக்கு வழிவிடுறேன். அதே மாதிரி போய் வழிவிட்டு போயிருவாங்களோ என்னமோன்னு ஒரு டவுட் இருக்கு. சரி நம்ம பார்க்கலாம். என்ன யார் அந்த பணப்பெட்டியை எடுக்கிறான்றத பார்த்துட்டு தொடர்ந்து பேசுவோம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.